இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் மார்ச் 27. ஜெபமின்றி கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை. எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம் அன்றாட ஜீவியத்தில் ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி அவரோடு உறவாடி சம்பாதிக்க நாம் கற்றுக்கொள்வது மிக மிக நல்ல பழக்கமாகும். இந்த அனுபவம் நம்முடைய தினசரி பழக்கத்துக்கு வந்துவிட்டால் நாம் அந்நாள் முழுவதும் ஓர் ஜெப ஆவியால் நிறைந்தவர்களாய் இருப்போம். இவ்விதமாய் நாம் தேவனோடு பேசி உறவாடும் நேரம் ஓர் மகிழ்ச்சியின் நேரமாகவே நமக்கு மாறிவிடும். நமக்கு ஜெபம் ஒரு காலம் சடங்காச்சாரமாய் இருக்கவே இருக்காது. மேலும் நாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தேவன் நம்முடைய இருதயத்தில் நம்மோடு பேசுவதையும் அந்த ஜெப வேளையில் கண்டு கொள்வோம். அதே சமயம் நம் ஜெப ஜீவியத்தில் வளர்ச்சியடையும் போது ஜெபம் நமக்கு ஓர் கடின பணியாக இருப்பதையும் காண்போம். அதாவது தேவன் நம் இருதயத்தில் வழங்கும் சிறு சிறு பாரங்களுக்காக உண்மையுள்ளவர்களாயிருந்து ஜெபித்தால் இந்த தேவன் நமக்கு அதிகமான பாரங்களை நம் இருதயத்தில் தருவதையும் காண முடியும். இவ்விதமாய் பிறரை தேவன் ஆசிர்வதிக்கும் பணியில் நாமும் அவரோடு இணைந்து தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் மாறி விடுகிறோம். இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்திருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு சமயம் அவர் கெத்செமனேயில் ஜெபித்த பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் புரண்டு விழுந்தது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஆம், அவர் அவ்வளவாய் ஜெபத்தில் தீவிரம் கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவர் ஓர் ராம் முழுவதும் ஜெபத்தில் தரித்திருந்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் அவர் அடிக்கடி தனியே வனாந்திரத்திற்கு சென்று ஜெபிக்கும் பழக்கத்தை உடையவராகவும் இருந்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இயேசுவின் முன்மாதிரி நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அவரே இவ்வளவு அதிகம் ஜெபிக்க வேண்டியிருந்தால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகம் ஜெபிக்க வேண்டும்? ஆகவே சோம்பலுக்கு எதிராக கடும் யுத்தம் செய்து என்ன விலைக்கிரயம் ஆனாலும் ஒரு ஜெபிக்கும் மனிதனாக அல்லது மனுஷியாக நீங்கள் மாறிவிடுவதற்கு தீர்மானமாய் உறுதி பூண்டு விடுங்கள். ஜெபிப்போமா? பரம தந்தையே, ஜெபத்தின் வழியை எங்களுக்கு மாதிரியாக காண்பித்த எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அவரைப் போலவே நாங்களும் ஜெபித்திட அருள் புரியும். ஆமென்.